உயிர் ஆபத்தில் வேறொரு பகுதியில் சிக்கிக்கொண்ட அவர்களை சிப்பிப்பாறை கிராமத்தைச் சேர்ந்த மதன்குமாருக்கு சொல்லும்போது, மதன்குமார் என்னோடு வேறு 2 தூத்துக்குடி இளைஞர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்ல, மூவரையும் இந்தியாவினுடைய வெளிநாட்டுத்துறை அமைச்சரிடம் சொல்லி வெளிநாட்டு தூதர் அலுவலகங்களை தொடர்பு கொண்டு பேசி அவர்களை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறவர் திருச்சி தொகுதியின் எம்பி துரை வைகோ அவர்கள் ஆவார். உங்கள் மண்ணுக்கே வந்து அவர்களை பார்த்து பேசி நாங்கள் இருக்கிறோம். நாளை மறுநாள் கட்சிக்கு நிதி வழங்குகிற நிகழ்ச்சி 10 மாவட்ட நிகழ்ச்சி திருநெல்வேலியில் இருந்தாலும் இந்த இளைஞர்கள் இருவரையும் காத்து கொண்டு வந்த அந்த கடமையை செய்ய மக்களை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். பெரியசாமி நகருக்கு வந்து உங்களை சந்திப்பதற்காகத்தான் இதை சாக்கிட்டுத்தான் ஒரு பள்ளி நிகழ்ச்சிக்கும் வருவதாக ஒப்புதல் கொடுத்து அதை முடித்துவிட்டு இங்கே வந்திருக்கிறோம். அவர்கள் நமது தொகுதி எம்பி அல்ல, நமது வட்டாரத்திலே அவர்கள் எந்த அரசியல் பணியும் ஆற்றவில்லை என்றாலும் தன்னுடைய காதுக்கு வந்த உடனே விரைந்து செயல்பட்டு அருமையான இளைஞர்களை மீட்டு வந்திருக்கிறார்கள். வேலைக்காக வேண்டித்தானே நீங்கள் அங்கே சென்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னால் முடிந்த, எனக்கு வேண்டிய ஒரு இடத்திலே வேலைக்கு ஒரு பெரிய உயர்தரமான நிறுவனத்திலே ஏற்பாடு செய்திருக்கிறேன். அதற்கான ஆணையோடும் இங்கே உங்களை சந்திக்க வந்திருக்கின்றார்கள். எத்தனையோ அரசியல்வாதிகள் எப்படியெல்லாமோ இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் செய்தி கேள்விப்பட்ட மாத்திரத்திலே ஏங்கி அவர்களை உங்கள் மண்ணுக்கு பத்திரமாக பாதுகாப்பாக மீட்டு கொண்டு வந்திருக்கிற தலைவர் வைகோ அவர்களின் அருமை புதல்வர், மறுமலர்ச்சி திமுக கட்சியினுடைய முதன்மை செயலாளர், திருச்சி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ்நாட்டு மக்களுக்காக ஓங்கி நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களிலே முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்கள் உங்கள் மத்தியில் இப்போது உரையாற்றுகிறார். தூத்துக்குடியில் உள்ள பெரியசாமி நகரை சார்ந்த பொதுமக்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பகுதியை சார்ந்த 2 இளைஞர்கள், நவீன்குமார், சித்திரை செல்வன் என்ற 2 இளைஞர்கள், முன்னாடி வாங்க தம்பி, இந்த 2 இளைஞர்களும் விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த சிப்பிப்பாறை கிராமத்தை சார்ந்த மதன்ராஜ் ஆகிய மூவரும் சில மாதங்களுக்கு முன்பு ஒருவர் கொடுத்த வாக்குறுதியை நம்பி பணத்தை செலுத்தி கம்போடிய நாட்டில் கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் மாத சம்பளம் என்று உறுதியளிக்கப்பட்டு அந்த நாட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். அவ்வாறு அழைத்து செல்லும் பொழுது தாய்லாந்து நாட்டில் அங்கே அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் இவர்களிடம் பேசி கம்போடியாவுக்கு பதிலாக அவர்களை மயான்மார், பர்மா நாட்டிற்கு கடத்தி சென்றார்கள். சில நாட்கள் வாகனத்தில் அழைத்து சென்று அங்கே ஒரு முகாமிற்கு அவர்களை அழைத்து சென்று, முகாம்ங்கிறது கிட்டத்தட்ட 100 பேர் கிடையாது, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இதே மாதிரி இளைஞர்கள் நம்மளுடைய இந்தியா பக்கத்தில் இருக்கிற நாடுகள், இலங்கை, பாகிஸ்தான் போன்ற பல நாடுகள், ஏன் கொரியா, சைனா போன்ற நாடுகள்லேருந்து இதே மாதிரி இளைஞர்கள், படித்த இளைஞர்களை வந்து அங்கே இதே மாதிரி வேலை கொடுக்குறோன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போய், இது மாதிரி ஒரு முகாம் கிடையாது, இது மாதிரி நூற்றுக்கணக்கான முகாம்கள் அங்கே இருக்காங்க. இந்த படித்த பசங்களை கொண்டு போய் அங்கே வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மாதம் 70,000 ரூபா சம்பளம், 1 லட்ச ரூபா சம்பளம் சொல்லிட்டு அங்கே வேலைக்கு சேர்க்குற எந்த மாதிரி வேலை? இந்த டிஜிட்டல் ஸ்கேம்னு சொல்லுவாங்க. இந்த இணையத்தில் இந்த ஏமாத்துறது, அலைபேசியில் கூப்பிடுறது, கம்ப்யூட்டர் மூலியமா இது பண்ணி உங்களை ஏமாத்துறது, அது போன்ற செயல்பாடுகளை இது போன்ற இளைஞர்களை ஈடுபடுத்துறது. அவங்க அது மாதிரி செய்ய முடியலன்னு சொன்னால் அடித்து துன்புறுத்துறது, இது போன்ற விஷயங்கள் வந்து இவங்களை பயன்படுத்துறதுக்காண்டி இந்த இளைஞர்கள் அங்கே கூட்டு போயிருக்கிறாங்க. அங்கே கூட்டு போய் கொஞ்ச நாள்லயே அந்த ஒரு பையன், சிப்பிப்பாறை சார்ந்த அந்த பையன் வந்து அவனுக்கு இன்ஜினியர், பொறியாளர், அவனுக்கு ஏதோ கொஞ்சம் ஆங்கிலம் தெரியும், கொஞ்சம் தெரிஞ்சதுனால அவனை வச்சு சில வேலை வாங்கலான்னு பார்த்துருக்காங்க. இந்த 2 பசங்க பொறுத்த வரைக்கும் +2 படித்ததுனால
+2 படித்ததுனால இவங்களுக்கு வந்து இந்த வேலையில் பயன்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடித்து உதச்சி இவங்க குடும்பங்களுக்கு அலைபேசியில் பேசி நீங்கள் பணம் இவ்வளோ கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்களை உயிரோடு பார்க்கலாம், இல்லை உங்கள் பசங்களை வந்து நாங்கள் கொன்றுவோன்னு சொல்லிட்டு அவங்கள அடித்து உதச்சி எலக்ட்ரிக் ஷாக் மின்சாரம் மூலியமாக அவங்களுக்கு ஷாக் கொடுத்து அவ்வளோ ஒரு சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க. அந்த பசங்க வர வழி இல்லாமல் எல்லாமே சாதாரண வீட்டு குடும்பங்கள், எல்லாமே இங்கே இருக்கிற உப்பளத்தில் வேலை செய்கிற குடும்பங்கள் இவங்க எல்லாமே. இதை கேள்விப்பட்டு எங்களுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன், அந்த மதன்ராஜுங்கிற அவன் விருதுநகர் மாவட்டம் சிப்பிப்பாறை கிராமத்தை சார்ந்தவன், அவன் வந்து இது மாதிரி அந்த எங்களுடைய எம்பிக்கு தகவல் சொன்னோடனே, முன்னாள் எம்பிக்கு தகவல் சொன்னோடனே அவர் என்னுடைய அலைபேசிக்கு வந்து நம்ம சிப்பிப்பாறை கிராமம் நம்முடைய தூத்துக்குடி பெரியசாமி நகரில் இருக்க 2 பசங்க 3 பசங்க இது பேர் மாட்டியிருக்கிறாங்க, உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்குது, எல்லாம் சாதாரண வீட்டு பசங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் அவங்க அழைச்சிட்டு வாங்க சொல்லிட்டு அடுத்த நாளே அவங்கள வந்து அங்கே திருச்சி என்னோட அலுவலகத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட விவரங்கள்லாம் இது பண்ணிவிட்டு அப்போது இங்கே இருக்கிற தாய்மார்கள்லாம் வந்திருந்தாங்க, கண்ணீரும் கம்பளையுமாக கதறிட்டு அழுதுட்டு வந்தாங்க, இந்த மாதிரி பசங்களை காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ வருது. ஏன்னா உடனே பார்த்துட்டு தைரியமாக இருங்கம்மா, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் செஞ்சு பசங்களை நான் காப்பாற்றி கொண்டு வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தா அந்த வாக்குறுதியின்படி அன்னைக்கு உடனே மின்னஞ்சலில் இமெயிலில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவருக்கு அது மின்னஞ்சலில் தகவல்களை அனுப்பிச்சு, அதுக்கப்புறம் வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி அவருக்கு மின்னஞ்சல் செய்தி அனுப்பிச்சு அடுத்த நாள் டெல்லிக்கு போய் அங்கே இருக்கிற நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரில் சந்திச்சு இந்த விவரங்கள்லாம் சொல்லிட்டு கடுமையாக நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுங்க. நான் நாள்தோறும் டெய்லி சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிறாங்க, எப்போ வேணால் அவங்க மரணிக்கலாங்கிற ஒரு இது இருக்குது, மரண பயத்தில் அவங்களும் சேர்ந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனடியாக நடவடிக்கைன்னு சொல்லும்போது அப்போ கூட அமைச்சர் சொன்னார் என்னன்னா, இது போன்ற ஹபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் இருக்கிறாங்க, அதாவது இந்த சம்பளத்தை நம்பி ஏமாந்து ஒரு முறை இல்லை 2 முறையில் 3 முறை இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி தான் எங்களால் ஒன்றும் செய்ய முடியும்னு சொல்லும்போது இல்லை தமிழ்நாட்டை தாண்டி கூட இந்த பசங்க ஒரு தடவை கூட போனது கிடையாது, ஏதோ அங்கே 70,000 சம்பளத்தை வச்சுக்கிட்டு இங்கே குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒரு நல்லா கொண்டு வரலாம், முன்னேறலாம்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்கிறாங்க, தயவுசெய்து நீங்கள் காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லும்போது அப்படி என்றால் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கே மிகவும் சிரமப்பட்டு, ஏன்னா அங்கே மயான்மாரில் என்னன்னா அங்கே கலவரம், அங்கே கிளர்ச்சியாளர் இருக்கிறாங்க, சில இடத்துல வந்து அந்த நாட்டுடைய அரசாங்கமே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் சில இடங்கள் கிடையாது, அங்கே இருக்க கிளர்ச்சியாளர்கள் துப்பாக்கி ஏந்திய கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க, இவங்களுடைய முகாமெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த துப்பாக்கி ஏந்திய கிளர்ச்சியாளர் தான் இருப்பாங்க. நம்ம சொன்னதுனால அங்கே நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொன்னதுனால அங்கே மியான்மர் அந்த அரசாங்கத்திட்ட சொல்லி அவங்களுடைய இராணுவத்தை வச்சு இந்த கிளர்ச்சியாளர்களை விரட்டி அடித்து இந்த முகாமில் இந்த பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் இந்த மாதிரி காப்பாற்றிருக்கிறாங்க. இது போன்ற நிறைய கேம்புகள் அங்கே இருக்குது, 1 கிடையாது 2 கிடையாது. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு விழிப்புணர்ச்சி, இந்த பகுதி நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்க மாவட்டங்களும் சரி 20,000 ரூபா, ஏன்னா அந்த பசங்க 12 படிச்சிருக்கிறாங்க, 12 படித்த பசங்க எப்படி 70,000 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த பசங்களும் ஏதோ நம்பி போயிட்டாங்க. தயவு செய்து ஒரு ஏஜென்ட் கூப்பிடுறான், நீங்கள் இவ்வளோ லட்சம் கொடுத்தீங்கன்னா உங்கள் பையனுக்கு அங்கே வேலை வாங்கி கொடுக்குறேன், 70,000 ரூபா சம்பளம் 1 லட்ச ரூபா சம்பளம், தயவுசெய்து ஏமாந்துடாதீங்க, பணமும் போய் பிள்ளைகளும் நம்ம பறி கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும். தயவு செய்து இது போன்ற விஷயம் ஏமாந்துடாதீங்க. இந்த பசங்களோட இது வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு உதாரணம், பெரியசாமி நகருக்கு மாத்திரம் கிடையாது, இங்கே தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மாத்திரம் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டங்கள் இருக்க போன்ற ஏழை குடும்பங்கள் இருக்கிற அனைவருக்கும் இது ஒரு முன்னுதாரணம். தயவு செய்து நீங்கள் இது போன்ற ஏஜென்ட்டுகள் நம்பி பிள்ளைங்களை அனுப்பிச்சிடாதீங்க. இது போன்ற நிறைய நடக்குது. இது மாதிரி மயான்மார் பர்மாவில் மாத்திரம் கிடையாது, நீங்கள் சொல்லி கம்போடியான்னு சொன்னாங்களே, அந்த கம்போடியா நாட்டில் இதே மாதிரி கேம்புகள் நடத்துகிறாங்க. அதனால விழிப்புணர்வோடு இது போன்ற விஷயங்களை தவிர்க்கணும்னு சொல்கிறேன். அப்போ அன்னைக்கு காப்பாற்றி கொண்டு வந்ததுக்கப்புறம் நான் சொன்ன வாக்குறுதி, இந்த தாய்மார்களுக்கு சொன்ன வாக்குறுதிப்படி இந்த பிள்ளைகளை நான் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கேன். எனக்கு இதில் ஒரு சந்தோஷம். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்படுத்ததுக்கப்புறம் கடந்த 1.5 வருஷத்தில் இது மாதிரி 10க்கும் மேற்பட்ட நபர்கள், மயான்மார் மாத்திரம் கிடையாது, அமீரிய நாடுகள், ரஷ்யாவிலிருந்து கிஷோர் சரவணன், அவங்க ரஷ்யாவில் அந்த பொறுத்த அந்த பையனை பொறுத்த வரைக்கும் அங்கே போர் முனைக்கு அனுப்பிச்சிட்டாங்க, ரஷ்யா உக்ரைன் போர் முனைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே அந்த பையனை காப்பாற்றி இன்னைக்கு மறுபடியும் அங்கே மருத்துவக் கல்லூரியில் அவங்க படிக்க போயிட்டாங்க. இன்னைக்கு அது மாதிரி நிறைய பேரை காப்பாற்றிருக்கு. இது எனக்கு வந்து பொது வாழ்க்கையில் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சாதாரண இந்த ஏழை குடும்பங்களுக்கு, இந்த ஏழை இந்த தாய்மார்களுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆண்டவன் இறைவன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். இந்த கடினமான இந்த அரசியல் பயணத்தில் இது போன்ற சாதாரண ஜனங்களுக்கு இந்த உதவி செய்யும் போது எனக்கு ஒரு ஆறுதல். உங்களை நீங்க அழுதுட்டு வந்தீங்க, உதவி கேட்டு வந்தீங்க, நான் இன்னைக்கு உதவி செஞ்ச பிறகு உங்களுடைய சந்தோஷமான அந்த முகத்துல பார்க்கும்போது அந்த கிடைக்கிற ஆறுதல் தான் இந்த கடினமான இந்த அரசியல் பயணத்துல என்னை பயணிக்க வைக்குது. எனக்கு வேற எதுவும் கிடையாது. நான் இந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த பசங்க அன்னைக்கு எங்கள் பசங்களுக்கு வேலையை கேட்டுதான் வேலை தேடி வெளிநாடு போனாங்க. எங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க.
எனக்கு இங்கே தெர்மலில் பொறுத்த வரைக்கும் சொல்லி வச்சிருக்கேன். இங்கே இருக்க சில கான்ட்ராக்டர்கிட்ட சொல்லி வச்சிருக்கிற முயற்சி எடுக்கிறேன். இதுக்கு மத்தியில் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி சென்னையில் ஒரு நல்ல ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட 1000 பேர் வேலை செய்கிற ஒரு கம்பெனி, இன்ஜினியரிங் கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்துருக்கிறேன் நான். நீங்கள் +2 படிச்சிருக்கிறீங்க. +2 படிச்சுட்டு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எந்தவித அனுபவம் கிடையாது, முன் அனுபவம் கிடையாது. இருந்தாலுமே நான் சொன்னதன் அடிப்படையில் அந்த பசங்களை காப்பாற்றி எனக்கு கொண்டு வந்துட்டோம். அந்த உங்களுடைய கிராமத்துக்கு நான் போகிறேன். போகும்போது அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு சொல்லும்போது ஒரு முழுமையான அந்த உதவி அந்த குடும்பங்களுக்கு செஞ்சுங்கிற அந்த ஆத்ம திருப்தி எனக்கு கிடைக்குங்கிறக்காண்டி எனக்கு உதவி பண்ணுங்க சொல்லி கேட்டுட்டு அந்த தொழிற்சாலையுடைய உரிமையாளரும் இன்னைக்கு இந்த பசங்களுக்கு மதன்ராஜ் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கிற பொறியாளர் படிச்சிருக்கிறாரு. அதனால அவர் இன்ஜினியரிங்கிறதுக்காண்டி அவர் 18,000 சம்பளம், ஓட்டி எக்ஸ்ட்ரா டைம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக 8,000 ரூபாய் கிடைக்கும். 3 வேளை சாப்பாடு அந்த 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 தொழிற்சாலை 3 வேளை சாப்பாடையும் கொடுத்துருது. ப்ளஸ் இஎஸ்ஐ பிஎஃப் பெனிஃபிட்டோடு அந்த பையனுக்கு அது ஏற்பாடு பண்ணி தரும். கிட்டத்தட்ட 18,000 பேசிக் சேலரி ப்ளஸ் ஓட்டி பார்த்தீங்கன்னா 7,000-8,000 ரூபாய் கிடைக்கும் உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு. இந்த பசங்களை பொறுத்த வரைக்கும் +2 படிச்சிருக்கிறாங்க, எந்த முன் அனுபவமும் கிடையாது. இருந்தாலும் இப்போ எடுத்த உடனே 15,000 சம்பளம் கொடுத்துருக்குறாங்க. பேசிக் சேலரி 15,000, 3 வேளை சாப்பாடு, அது போக ஓட்டி எக்ஸ்ட்ரா டைம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு நாள் 5,000 ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஒரு 6 மாதம் 1 வருஷம் அவங்க உழைச்சி அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 15,000, 20,000, 25,000 ஈஸியாக உங்களுக்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போயுமே நீங்கள் 15,000 நினைக்காதீங்க. எக்ஸ்ட்ரா டைம் பார்த்து வேலையை தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா டைம் பார்த்துட்டு கூடுதல் 5,000, 6,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையை தெரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கோ. 1 வருஷம் 2 வருஷத்தில் சம்பளம் வந்து 20,000, 25,000 ரூபாய். வேலை நீ வெளிநாட்டில் நல்ல வேலைக்கு போகலாம். அமீரக நாடுகளில் இந்த மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஜினியரிங் கம்பெனி, ஒரு லேத் கம்பெனி வேலையை கற்றுக்கிட்டானா நல்ல வேலைக்கு போகலாம். நான் இந்த வாய்ப்பு எனக்கு வழங்கிய அந்த தொழிற்சாலை நிறுவனருக்கும் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த நவீன்குமார் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் அது நம்ம சித்திரை செல்வன் கொஞ்சம் தள்ளி